ஹலோ எவ்ரிவன், நான் மருதுமணின்னு பேசுகிறேன். நம்ம ஊர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆலமரத்தை பார்த்துருப்போம். ஆலமரம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 வருஷம் இல்லைனா 200 வருஷம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஊரில் வந்து மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்து 5000 வருடங்கள் வாழக்கூடிய மரங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் சவன்னா அப்படிங்கிற பகுதியில் வந்து அந்த மரம் இருக்குது. அந்த மரத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாப் மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை வந்து ஒரு வாழ்க்கை மரம்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வாழ்க்கை ஆதாரமாக இருக்கிறதால வந்து இது வாழ்க்கை மரம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தை பற்றின ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கான்னு எடுத்துட்டாலே மேக்ஸிமம் வந்து வறட்சி பகுதியாக தான் இருக்குது. இந்த வறட்சி பகுதியிலேயே செழிப்பாக வளரக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்தை தான் சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் வந்து எப்போயாவது ஒரு டைமில் வந்து மழை பெய்யும். இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் வந்து பல்லாயிரம் லிட்டர் தண்ணீரை வந்து தன்னுடைய தண்டில் வந்து சேமித்து வச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேமித்து வச்ச தண்ணியை வந்து வறட்சி காலத்தில் வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணீரை வந்து மக்களுக்கும் அதுக்கப்புறம் விலங்குகளுக்கும் வந்து பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து மாமரம் பார்த்துருப்போம். மாமரத்தில் வந்து பழம் பழுத்துருச்சுன்னா பழம் வந்து அந்த மரக்கிளையிலேருந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஊரில் வந்து பழங்கள் இருக்குது. ஆனால் வந்து பாப்பாப் மரத்தோட பழம் வந்து 6 மாதங்கள் வந்து வெயிலையும் காய்க்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மரக்கிளையில் வந்து கீழே விழாது, மரக்கிளையிலே தங்கியிருக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கு. ஸோ இந்த பழம் வந்து சாதாரண பழம் கிடையாது. இந்த பழத்தில் வந்து பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் தோல் நோய்களையும் சரி, செரிமான பிரச்சனைகளையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சில தொற்று நோய்களையும் சரி பாதுகாக்கக்கூடிய பண்பை பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பல ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 30 மீட்டர் வந்து வளரக்கூடிய பண்பை பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அப்படிங்கிற இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மரத்தால் பல பயன்கள் இருக்குது. என்னென்ன பயன்கள்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய இலைகளை வந்து கால்நடைகளுக்கு வந்து உணவுப் பொருளாக பயன்பட்டுருக்கு. இந்த மரத்தில் காய்க்கக்கூடிய இலையை வந்து விலங்குகள் வந்து விரும்பி சாப்பிட்றதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மக்கள் வந்து அருந்தலாம்னு சொல்கிறாங்க. இது அந்தளவுக்கு வந்து சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பழத்தை வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இருக்கிறதால வந்து சாப்பிடவும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பழத்துலேருந்து வரக்கூடிய கொட்டையிலேருந்து ஒரு சில அழகு சாதன பொருட்கள்லாம் செய்யப்படுறதா சொல்லப்படுது. ஸோ இதனால தான் வந்து இந்த மரத்தை சுற்றி சவன்னா மக்கள் வந்து கூட்டமாக கிராமமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பாப்பாப் மரத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.